السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد. فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: النكاح من سنتي فمن لم يعمل بسنتي فليس مني أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவுல மனிதர்களாக எங்களை படைச்சி தங்களுடைய நிம்மதிக்காக, சந்தோஷத்துக்காக, சுஃபீடத்துக்காக, பரக்கத்தான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு அமையணும் என்றதுக்காக நபிமார்கள் மூலம், குறிப்பாக எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் எங்களுக்கு அல்லாஹ் தீனுடைய வழிகளை காட்டி தந்திருக்கிறான். முக்கியமான சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவுக்கு எங்களோட வாழ்க்கையில தீனுடைய வாழ்க்கை, தீனுடைய கட்டுப்பாடு, தீனுடைய முறை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு நிம்மதி, சந்தோஷம். எங்களோட வாழ்க்கையில் எல்லா அம்சங்களும் அல்லாஹ் நன்மை எழுதுறதுக்கு காரணமா அமையும் தீனோட அமைஞ்சா. எல்லா விஷயமும் தீனோட சம்பந்தப்படுது. பாருங்க, காலையில எழும்புறதுல இருந்து இரவுல தூங்கும் வரைக்கும் தீன். தூக்கத்தில் இடையில விழிப்பு வந்தாலும் முழிப்பு வந்தாலும் அங்கேயும் அமல் காட்டி தரப்பட்டி. நாங்க வளமையாக பாருங்க, இன்றைக்கு நாங்க எவ்வளவு பெரிய பெரிய அமல் எல்லாம் செய்யறதுக்கு போடுறோம். 5 லட்சம் 6 லட்சம் செலவழிச்சு ஹஜ்ஜு செய்யறதுக்கு ஆசை, 1,80,000 90,000 செலவழிச்சு உம்ரா செய்யறதுக்கு ஆசை. ஆனா அதுக்கு நன்மை இருக்குது, வாக்குறுதிகள் இருக்குது, வசதி உள்ளவங்க செய்யத்தான் வேணும். சின்ன சின்ன அமல்கள் இருக்குது, நாங்க கணக்கெடுக்கிற இல்ல. ஆனா பெரிய கூலி, பெரிய கூலி. பாருங்க, நாங்க எவ்வளவு விஷயம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறோம். அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிற ஒவ்வொரு விஷயமும் கபூல் ஆகுதா இல்லையான்றது எங்களுக்கு தெரியும். துஆ கபூல் ஆகாட்டியும் அல்லாஹ் மறுமையில எங்களுக்கு அதை கூலியா தருவான். கபூல் செய்யாத துஆக்களை சேமிச்சு அல்லாஹ் தருவான் நன்மையா. இரவுல நாங்க தூங்க போக்கல வுதுவோட தூங்குறது. எல்லாரும் அதிகமானவங்க விடுபற்ற சுன்னத் தான் வுதுவோட தூங்குறது. வேலைக்கு போயிட்டு வந்தா பாடி வாஷ் பண்றோம், வேலைக்கு போக்கல குளிச்சுட்டு போறோம், கல்யாண வீட்டுக்கு போகல குளிக்கிறோம். ஊர்ல பெரியார்களே, இரவுல தூங்கும் பொழுது வுதுவோட தூங்குறோம். நான் எத்தனை பேர் தூக்கம் போகும் வரைக்கும் எங்களுக்கு வுதுவோடு தான் சரி, அதுக்கு பிள்ளைகளுக்கு மன்னிப்பு. ஒருத்தர் தூங்குறாரு, வுதுவோட தூங்கி காலையில இடையில முழிப்பு வருது. இந்த ஹதீஸ பாருங்க, எத்தனை பேருக்கு அமல் செய்யுது. இடையில முழிப்பு வருது. இடையில முழிப்பு வந்த உடனே சில சின்ன துவாக்கள் வந்திருக்குது. ஒன்று எல்லாருக்கும் பாடமான களிமா, 4 களிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். யாருக்கு தான் பாடம் இல்லை. இந்த களிமாவை ஓதிட்டு, இது ஒரு ஹதீஸ், யாரு எந்த துவாவை கேட்டாலும் நல்ல விஷயங்கள் அல்லாஹ் கபூல் செய்வான். இரவுல இடையில முழிப்பு வரக்கொள்ள. தூக்கம் உடஞ்சா நாங்க இன்னைக்கு என்ன செய்யறோம்? தூக்கம் உடஞ்சிட்டு இப்ப போரிங் ஆயிடுது. யாரையும் மெல்பாட்டவும் இல்லை, பேசிக்கொண்டீங்க, அவங்க எல்லாம் தூக்கம். என்னத்தை தேடுறோம்னு பாருங்க. ஒவ்வொருத்தரும் உண்மையை சொல்ல போனா கொஞ்சம் பேர் ரிமோட்டை தேடுவாங்க, கொஞ்சம் பேர் போனை தேடுவாங்க, கொஞ்சம் பேர் லேப்டாப் எடுப்பாங்க. தூக்கம் உடஞ்சி போரிங் ஆகி கொஞ்சம் பேர் ஹெட்செட் அடிப்பாங்க. அதுல என்ன கேட்பாங்க அவங்களுக்கு தெரியும் என்ன கேட்கறது. இவ்வளவுக்கு தீன்ல எல்லாமே இபாதத். தூங்கி இடையில முழிக்கிறது இபாதத்.
தூக்கம் முழிச்சாலும் துவா. இப்படி கவனம் செலுத்தக்கூடிய மார்க்கம் எங்கட நிக்காஹ் என்ற அந்த இபாதத்தை சும்மா விடுமா? மனித இனத்தை அல்லாஹ் அபிவிருத்தி செய்யறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய இபாதத். கண்ணியமானவர், இன்றைக்கு நான் பேச இருக்கிற விஷயங்கள் உங்களோட உள்ளத்தில் எவ்வளவு கவலைகள் தேட்டம் இருக்கும் அல்லாஹ் வெளியாக்குவான். தேட்டம் உள்ள விஷயம் வெளியாகும் என்றது இது ஆதாரபூர்வமான உண்மை. இது நபியோட காலத்தில் நடந்து ஒருத்தர் ஒரு தேவையோட உட்காரக்குள் அவருக்கு தேவையான விஷயம் வெளியாகும். இந்த விஷயம் எனக்கு தெளிவொன்று கிடைச்ச நல்லமே என்று வந்த வெளியாகும். ஒரு சஹாபி வாராரு. அவரு புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவர். அவரு மஸ்ஜிதுக்கு வாராரு. வுதுவை பத்தி இன்றைக்கு என்ன சரி படிக்கணும், வுது சம்பந்தமா சுத்தம் செய்யற விஷயத்த நான் படிச்சு கொள்ளணும் என்ற தேட்டத்தோட வாராரு. மஸ்ஜிதுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாரு. நபி அவங்க அங்க சஹாபாக்களுக்கு வுதுவை பத்தி பாடம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த பேசிக்கொண்டு இந்த பேச்சில் இவர் வந்ததுக்கு பின்னால அந்த சுத்தம் செய்யற விஷயம் வெளியாகும். நபியோட வாயால தேட்டத்துக்கு வெளியாகும். கண்ணியமானவர், நிக்காவுடைய விஷயத்தை போட்டு சீரழிக்கிற மாதிரி எங்களுடைய சமூகம் வேற எந்த விஷயத்தையும் சீரழிக்குதில்லை. நிக்காட விஷயத்த அளவுக்கு சீரழிக்குது. நிக்காவுடைய விஷயத்துல கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையிலே ஒரு நாள் வார விஷயம், வாழ்க்கையில ஒரு நாள் வார விஷயம்னு சொல்லி எப்படி சரி செஞ்சு முடிக்கணும்ன்றதுக்காக வேண்டி தீனுக்கு மாற்றமான முறைகள். எவ்வளவு பயான், எவ்வளவு புத்திமதி உலமாக்கள் சொன்னாலும் நிக்கா பயான் வைக்கிற நோக்கம் பரக்கத்துக்கு. ஒரு அதிரத்தொன்று பயான் பண்ணாட்டி அது நிக்காமா இல்லை. பள்ளியில நிக்கா வைக்கிற ஒரு சுண்ணத்து. ஆனா பயான நாங்க ஒரு 4 விஷயம் பேசுறதுக்கு உலமாக்களை கூப்பிடுறோம்டா நான் தயவா ஒன்றை வேண்டிக் கொள்றேன். நாங்க உங்களோட சந்தோஷப்படுத்துறதுக்கு அல்லாவுக்காக வேண்டி வாரம். இங்க பேசுற விஷயங்களை நீங்க அமல் செய்யாட்டி நீங்க எங்களுக்கு செய்யற துரோகம் ஒன்று நல்லா விலை கொள்ளும். அமானித மோசடி. இது கன்றக்கடுத்து நிக்கால ஒரு என்ன ஒரு ஊக்கம் ஊட்டுறதுக்காக வேண்டி நாங்கள் செய்யற ஒரு அமல் அல்ல. நிக்கால் 4 விஷயம் சொல்லப்பட்டா எங்களோட வாழ்க்கையில் என்ன வரணுமோ அதை நாங்கள் கொண்டு வரணும். இதை முதல்ல நாங்கள் நியத்து வச்சுக்கொள்ளும். பேசுற நானும் எனக்கிட்ட வரணும் பேசணும், கேட்கக்கூடிய நீங்களும் உங்கள்கிட்ட வரணும். கண்ணியமான சகோதரர்களை பெற நிக்காங்களில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான் எங்களோட வாழ்க்கையில முசீபத்தில் வெளியாகுது. அது எங்களுக்கு விளங்குதில்லை. அதுல முதலாவது முசீபத் நான் சொல்லவா, நீங்களே ஏற்றுக்கொள்வீங்க. எங்களோட வாழ்க்கையில முதலாவது நாள் நாங்க கணவன் மனைவியா சேர முன்னால் நடக்கிற முசீபத்துல ஒரு முசீபத்து தான் மாப்பிள்ளையும் பொண்ணும் மகரிப் தொழுவதில்லை. யாருக்கு மறுக்கேளும தைரியமே தான். யார் சரி மருங்க பாப்பா எழுந்தி மாப்பிள்ளை ஃபேஷியல் கிரீம் எல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் ஒது செய்யலாம். பொண்ணுக்கு மேக்கப் பண்றாங்க 4:30 மணிலேருந்து. அசரும் அல்லாட காவல் என்னமோ தெரியா. ரெஸ்ட்னாலே தொழுகை இல்லாத முசீபத்தை கொண்டு ஆரம்பிச்சா எங்க நிம்மதி? யாரும் கோவிக்க மாட்டீங்க. கோவிச்சா உங்களுக்கு இஹ்லாஸ் இல்லை, அவ்வளவுதான். ஒன்னு நாள் தொழுகை இல்லை. பொண்ணுக்கு மேக்கப் நடக்குது 4:30 மணிலேருந்து 6 மணி 6:30 மணிக்கு ஹோலுக்கு கொண்டு போறோம். அந்த அசர் தொழுதிருப்பான நல்ல வைப்போம். மகரிப்புடைய ஹாலத்து என்ன? சகோதரர்களே, பெரியார்களே, நான் ஒன்று சொல்றேன். மேக்கப் ஹலாலான கிரீம்களை வச்சு செய்யறது ஹராம் கலக்காம தவறில்லை. ஒரு பெண்ணை ஹலாலான அவட பங்கம் ஆபத்து ஏற்படாத சைட் எஃபெக்ட் இல்லாதவைகளை பாவிக்கலாம் தேவையான அளவு. கருப்பு பொம்புளைய வெள்ளையா காட்டுறதுக்கு மேக்கப் பண்றதுக்கு அனுமதி இல்லை. அவட உண்மையான நிறமும் விளங்கணும் மக்களுக்கு. மாப்பிள்ளை பார்த்துதான் பிடிக்கிறாரு, தெரியும் உண்மையான நிறம். அவர்ல பெரியாலே அதுக்கும் ஒரு லிமிட். பவுண்டேஷன் கிரீம் அப்பி ஒரு பொண்ணுடைய உருவத்தை மாத்துற அளவுக்கு மேக்கப் நடந்த அனுமதி இல்லை. ஒண்ணு நல்ல விலையை கொள்ளும். ஒரு பெண்ணுடைய ரூபத்தே மாத்துற அளவுக்கு, அப்படின்னா மூஞ்சி அந்த லுக்கே மாத்துற அளவுக்கு செஞ்ச அனுமதி இல்லை. அது நல்ல விலையை கொள்ளும். அதுக்கு அனுமதி இல்லை. அது ததீரு ஹல்கில்லான்னு ஒரு தலையங்கம் பண்ணி ததீரு ஹல்கில்லா. நான் நிதானமா மொல்ல பேசுவேன், எல்லாருக்கும் விளங்குற மாதிரி. நான் பீரங்கி பேன் பேச மாட்டேன். ஆனால் இது அமல் செய்யணும். ஒரு பெண்ணுக்கு வாக்கு மாறுற அளவுக்கு பேசலையே, உனக்கு தெரியுமா?
ஃபேஷியல் ஒவ்வொரு ஜாதி. நான் குறைக்கு சொல்லி காட்டல, ஆர்டிக்கலோட விளங்கு தானே. ஒரு பெண்ண மூஞ்சில உள்ள கொண்டுமே இல்லாத மாதிரி காட்டுறதுக்கும் ஃபேஷியல். ஒரு பெண்ணிட மூக்கு பெருசுமாயி அதாவது சின்னதுமாய் ஆகி காட்டுறதுக்கும் ஃபேஷியல். ஆப்ரேஷன் ஒன்றும் இல்லை, ஃபேஷியல். இந்த அளவுக்கு போறதுக்கு அனுமதி இல்லை. ஒரு பெண்ணுடைய சுய ரூபத்தை மாத்திர அளவுக்கு மேக்கப் பண்ணினா அல்லாஹ்க்கு மாற்றம். ஷைத்தாண்ட தூண்டுகோள், ஷைத்தாண்ட மேக்கப். இது ஒரு விஷயம். இப்படி இல்லாம அனுமதி ஒரு அளவு பெண்கள் அலங்கரிக்கணும்ன்றதுக்காக ஹலாலான வகையில் செய்யலாம். நான் சொல்றேன், மகரிப் தொழுக டின்னர் பங்கன்ல 195% பெண்களுக்கு இல்ல. தொழுதாலும் எப்ப தொழுவாங்க? இஷாவுக்கு வரும் கலா. தொழுகையே இல்ல, அறவே தொழுதாலும் கலா. இப்படி ஆரம்பிக்கிற வாழ்க்கையில் அல்லாஹ் நிம்மதியை தருவானா? உள்ளத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். உள்ளம் அல்லாட கையில. நீங்க கோடிக்கணக்கு மனைவிக்கு பணத்தை கொட்டலாம், உங்களோட மனைவி உங்களோட அன்பு வைக்கிறது அது அல்லாட கையில. தள்ளி கொடுத்தோன்னே நடிப்பா. ஒரு நாளைக்கு கொடுக்காம இருந்து பாருங்க பாப்பா, உண்மையான மனைவிட மூஞ்சி விளங்கு. வேணுமெண்ட் இல்ல, ஒரு கஷ்டம் வந்தா விளங்கு தானே. இன்றைக்கு இவ்வளவு கொண்டு வராட்டி ஒட்டுக்கு வரவான. 1 மணி வரை காட்டி சரி ஆட்டா ஓட்டி இவ்வளவு கொண்டு வா. எங்க அடிக்கிற முசீபத் இப்ப இல்ல, தொழாம ஆரம்பிச்ச வாழ்க்கை, அல்லாஹ்க்கு சுஜூத் செய்யாம ஆரம்பிச்ச வாழ்க்கை, நெத்திய பிடிச்சி முடி ஓதாம ஆரம்பிச்ச வாழ்க்கை. மியூசிக் பாட்டுல குறை இல்லை, ஆனா நெத்திய பிடிச்சி ஓதுற ஒரு வரி துவா பாடம் இல்லை. நெத்தி முடிய பிடிச்ச ஒரு துவா உண்டு, அதை ஓதாட்டி உங்களோட வைப்பால கியாமத் நாள் வரைக்கும் நின்றது இல்லை. எத்தனை பேருக்கு மிஸ்? இப்ப சரி தனி அல்லாஹ்கிட்ட யா அல்லாஹ் இவட கெடுதியை விட்டு பாதுகாப்பு கேட்டேன், இவட நிலவுகளை கேட்கிறேன், இப்ப சரி கேட்டுக்கொள்ளுங்க, மிஸ் ஆயிடும். நான் ஒரு மஷூரா சொல்றேன், ஒரு அபிப்பிராயம். ஆனா புதிய பொண்ணுக்கு அந்த நெத்தி முடிய பிடிச்சி ஓதுற துவா ஒரு வரி கொப்பில் எழுதினா ஒரு வரி போதும். பாடமாக்குறதுக்கு 5 நிமிஷம் மிச்சம், ஓதுறதுக்கு 2 நிமிஷம் மிச்சம். இது ஓதினா இந்த கருத்தை நான் சொல்லிட்டு வேண ஆரம்பிக்கிறேன். தொழுகை இல்லாத வாழ்க்கை தான் எங்களோட வாழ்க்கையில் அப்பப்ப வெளியாகும். இப்போட வார சண்டை, மோதல், வாய்த்தக்கம், மாப்பிள்ளை பொண்டாட்டியை விரட்டுறது, பொண்டாட்டி மாப்பிள்ளையை விரட்டுறது எல்லாம் தொழுகை இல்லாம பர்சனல் லைஃப் ஆரம்பிக்கணுமே, அங்கேருந்து ஆரம்பிக்குது. அது தௌபா செய்யும். வாழ்க்கையில தொழுகையை முக்கியமாக்குறது. சரி கண்ணியமான இந்த துவா பாருங்க, துவாட கருத்தை பாருங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபல்தஹா அலை. எவ்வளவு கருத்தால மிக்க துவாடு பாருங்க, டீப் மீனிங் ஆயிடு. யா அல்லாஹ் இந்த பெண்ணுடைய நலவு எல்லாத்தையும் கேட்கிறேன், வ கைர மா ஜபல்தஹா அலைனா இந்த பெண்ணுகிட்ட என்னென்ன இயல்பு தன்மை இருக்குது. இயல்பு தன்மை என்ன? ஒரு கோபம் வர தன்மை, ரோஷத்தன்மை, மனுஷனை மதிக்காத தன்மை, பெருமைத்தன்மை, மாப்பிள்ளோட பேச்சை கட்டுப்படாத தன்மை, ஒரு சிமிருத்தனம், இதெல்லாம் இயல்பு தனம். ஒரு பெண்கள்ட்ட ஒன்றியும் வெக்கம் இல்லாத தன்மை, ரோஷம் இல்லாத தன்மை, எல்லாரோடையும் அந்நிய ஆண்களோட பேசுற கூச்சம் இல்லாத தன்மை, இதெல்லாம் இயல்பு தன்மை. இந்த இயல்பு தன்மையுடைய கெடுதிகளை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். இயல்பு தன்மையுடைய கயிறை தேடுறேன். வாவுதிக்க மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்த அலை. கெட்ட இவள்கிட்ட கெட்ட பண்பு, இவள்கிட்ட இயல்பு தன்மையால் வெளியாகிற கெட்ட பண்பு வெளியே அதை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் துவா. எத்தனை பேர் ஓதி வாழ்க்கை ஆரம்பிச்சோம், எத்தனை பேர் முடிச்சுக்கிறோம், எத்தனை பேர் முடிக்க போறோம், எத்தனை பேருக்கு பாடம். நீ எல்லாரும் மன்னிச்சு கொள்ளுங்க, தெளிவா சில விஷயங்களை பேசணும். எத்தனை பேருக்கு எத்தனை பாட்டு பாடும்? ஒரு பாட்டை கொண்டு ஒரு கயிறு கிடைக்குமா? கேட்கணும், நான் ஓப்பனா கேட்கிறேன். எல்லாரும் தெரிஞ்சு ஒழிப்பு மறைக்கிற விஷயம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் பாடும். 5 நிமிஷம் பாட்டு, 3 நிமிஷம் பாட்டு, 7 நிமிஷம் பாட்டு எல்லாம் பாடும். கவிதை கட்டுறோம், ஃபேஸ்புக்ல நல்லா செக் பண்றோம். ஓ லெவல் ஃபெயில், ஆனா ஃபேஸ்புக்ல செக் பண்றதுல ஏ. ஓ லெவல் ஃபெயில், ஃபேஸ்புக்ல செக் பண்றதுல டி. இங்கிலீஷ் பாடமே ஃபெயில், தமிழ் ஃபெயில். அப்ப இதை கொண்டு எங்களுக்கு என்ன நிலவு கிடைக்க போகுது? இவ்வளவு பாட்டு, இவ்வளவு கதை, இவ்வளவு சம்பவம், துனியாட விஷயம் தெரிஞ்சு எங்களுக்கு என்ன நிலவு? இந்த துவாவை தான் வாழ்க்கை ஆரம்பிச்சா. சவரல பேர் அப்துல்லா பின் மஸ்ஊத் அலியல்லாஹு நினைக்கிறேன். அவங்க ஒரு புதிய மாப்பிள்ளைக்கு சொல்றாங்க, மாப்பிள்ளை பொண்ணுட்டுக்கு போனா, பொண்ணுகிட்ட போன முதலாவது நீங்க பரல தொழுற சப்ஜெக்ட் பரல தொழுட்டு தான் போவீங்க. போன உடனே 2 பேரும் ஸ்பெஷலா 2 ரக்காத் ஸலாத்துல் ஹாஜா தொழுதுட்டு வாழ்க்கை ஆரம்பிங்க. உங்களோட மனசுல இருக்கிற எல்லாம் அல்லாஹ்கிட்ட துஆ கேளுங்க தனி. இந்த பொம்பளை கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட என்ன எதிர்பார்க்குது, 2 பேரும் தனி அல்லாஹ்கிட்ட துஆ கேட்டுட்டு வாழ்க்கை ஆரம்பிங்க. அவ்வளவு பரக்கத்தாமே. அப்படி வாழ்க்கையை ஆரம்பிச்சவங்க எல்லாம் பெரிய பரக்கத்தா வாழ்ந்தவங்கன்னு சொல்றாங்க. தொழுகை இல்லாத வாழ்க்கையில எந்த நிம்மதியும் இல்லை. என்ற 2 முன்னத்து மன்னிச்சுக்கோங்க, ஹதீஸ்ல வந்து நான் சொல்லலை, ஏன் கோய்க்கோ நீ தலையில்லாத 2 முண்டத்தை சேர்த்து வச்சுக்கிறேன். இவ்வளவுக்கு பேஸ் பண்ணின மூஞ்சி இல்லை. அங்க இபாதத்தை கொண்டு வாழ்க்கை ஆரம்பிப்போம், தொழுகையை கொண்டு ஆரம்பிப்போம். இதான் மஸ்ஜித்ல நிக்கா.
துவால கொண்டு இந்த துவாட பறக்கத்தை அப்படியே பாலா போகணும். காலில் இருக்கிற தண்ணியை கலக்கக்கூடாது. அப்படியே போனா இங்க இந்த மாப்பிள்ளை பொண்ணோட குடும்பம் எடுத்துட்டு போகுது பால் கோப்பையை. இந்த பால் கோப்பைகளுக்கு சாணிப்பிய கலக்கக்கூடாது. இந்த பால் கோப்பைகளுக்கு யாரையும் மூத்திரம் பெய்ய விடக்கூடாது. சைத்தான் காதில மூத்திரம் பெய்ஞ்சு சுபோத்தலா மாத்திர மாதிரி விடக்கூடாது. இங்கே பாதுகாக்கிறது அங்க பாதுகாக்கணும். ஒரு லைது நிக்காக்கு முன்னால உள்ள விஷயம் நான் சொன்னேன். ஜீனோட வாழ்ந்து பாருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களோட 4 செவத்தோட முடிஞ்சிடும், உங்களோட ரூமோட முடிஞ்சிடும். அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஜீன் இல்லாம வாழ்க்கையை ஆரம்பிச்சா சின்ன பிரச்சனை, கொஞ்சம் உப்பு கூடி குறைஞ்சாலும் உங்களோட உம்மாவோடு வரைக்கும் போகும். பல இந்த பாருங்க, உங்களுக்கு ஆக்க தெரியாது. இவளுக்கு உங்க கோக்கிய முடிச்சுக்கிறீங்களா? கேட்டரிங் குரூப்ல வேலை செஞ்ச பொம்பளையா இவளுக்கு அயம் பண்ண தெரியாமா? முடிச்சு தந்துக்கிறீங்க. டோபியா இவ கடமைக்கு அவ செய்வான் மனுஷத்தன்மைக்கு. ஆனா செய்யணும் ரைட்ஸ் இல்லை. உண்ட விளையாக்க ஒண்ணெல்லாம் அவ மனுஷத்தன்மைக்கு செய்யறான். சொர பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்து தெரியுமா? மார்க்கம் குர்ஆன் சொல்லுது, உங்களோட ரத்தத்துல பிறந்த புள்ள உங்களோட மனைவி தான் சுமந்து பெற்றா சரியான மார்க்க சட்டம் அவ ஃபீட் பண்றதுக்கு அவருக்கு ஃபீஸ் பே பண்ணணும். அவட ஃபீடிங்குக்கு நீங்க ஃபீஸ் பே பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் ரைட்ஸ் பேசணும். நாங்க எங்க சம்பாதிக்கிற போதுமா? இவ்வளவு மனுஷத்தன்மை எங்களுக்கு செய்யறாங்களேன்னு ஒரு நன்றி இருக்குதா? இவ்வளவு மனுஷத்தன்மை. ஒரு பொம்பளோட ஒரு நாள் ஷெடியூல ஒரு ஆம்பளை செஞ்சு பாருங்க. ஒரு கிழமைக்கு பெட் ரெஸ்ட் எடுப்பீங்க. என்ன செஞ்சு பழக்கம் இல்லை, செஞ்சு பழக்கம் இல்லை. எல்லாம் தீ ஈக்குவல் ரைட்ஸ். அவருக்கு வளகுன்ன மிஸ்ஸுள்ளதை அலைகின்ற பில் மாரூஃப். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அவ என்ன செய்யணுமோ மனைவி, நீங்களும் அவருக்கு செய்ய வேண்டிய ஈக்குவல் ரைட்ஸ் செய்யும். சரிசமமான உரிமை. இன்னைக்கு இது உட்படுறதுதான் தீனுக்கு மெயினான வீக் பாயிண்ட் ஏற்படுது. தீன் படி எங்களோட வாழ்க்கை அமைதில்லை. இந்த ஒரு பயனில் எல்லாம் விளங்கப்படுத்திடுறேன். நான் குறிப்பிட்ட இடத்துல முடிக்கணும். கொஞ்சம் ஆட்கள் சேர காட்டியும் குடும்பங்கள் சேர காட்டியும் கொஞ்சம் விலைக்கு பேச சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். எனக்கு தான் நான் முடிச்சிருவேன். மழை டைம் வரணும். நானே நினைச்சு தான் வந்துக்கிறேன். வரணும் பொருட்படுத்த கண்ணியமான சவரில் பெரியாரில் கொஞ்சம் தீன் எடுங்க, தலைக்கு தீன் எடுங்க. கொஞ்சம் எங்கம்மா விளங்கும். பொண்ணும் சொரியக்குள்ள சரியான இன்ட்ரெஸ்ட். ஆனால் அந்த கையை வெட்ட தேவைப்படும். விசப்பேறினா அந்த கை வெட்டினே பிறகு சொத்தி அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க. பொய் கை போட்டாலும் சேர்க்க மாட்டாங்க. அப்படிதான் துனியா கொஞ்சம் ஷோவாக தான் இருக்கும். கொஞ்சம் வீடியோ பண்ணாட்டி ஃபோட்டோ பிடிக்காட்டி என்ன கல்யாணம் இது? கல்யாண வீட்டில் சத்தமா பஃபர்ல பாட்டு போடாட்டி என்ன கல்யாண வீடு மையத்தோடு மையுது? பாட்டு இல்லை, ஒரு மியூசிக் இல்லை, ஒரு டான்ஸ் இல்லை, ஒரு கெப் ஷாப் இல்லை, ராவைக்கு ஃபுல்லாக கேரம் விளையாடல, நான் இழுக்கல்ல, பூர்காட் விளையாடல. இதெல்லாம் கல்யாணம் விடா அப்படி கேட்பாங்க. அவங்களுக்கு நீங்க ஆடினீங்கன்னா புண்ண சொரீரமாயிட்டா. சீனி நல்ல இனிப்பு தான், சின்ன சின்ன இனிப்பு. சுகர் டயபெட்டிக்ஸ் வந்தா காலை வெட்டி, தொடைய வெட்டி, இடுப்பை வெட்டி, அதுக்கப்புறம் வீல் சேர்லயும் உட்கார, தொடையில உட்கார. துனியா காரியிலே கேவலமா விளங்கும். நல்லா கிட்ட அந்த பறக்கத்துக்குள்ளே எல்லாரோட பறக்கத்துக்குள்ளே. இப்ப நான் கல்யாணத்தோட நடக்கிற சில முசீபத்தோட தொட்டு காட்டுறது ஆரம்பிக்கிறேன். நிதானமான எல்லாரும் விளங்குற கொஞ்சம் அமல் செய்யற நோக்கத்தோட கேளுங்க. சமூகத்துக்கு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களோட கை உங்களோட தலையில நீங்க மண்ணள்ளி போடுறீங்க. நல்லா விளங்கும். எத்தனையோ குடும்பம் அழுவுது. வீடியோ கேமரா, ஆண் பெண்கள் கலப்பு, இது முசீபத். இது எங்களோட எதுலையுமே தொழுகையில கூட ஆணையும் பெண்ணையும் பிரிச்சு வைக்கிற இஸ்லாம் கல்யாணத்தை சேர்க்க விடுமா? தொழுகை அல்லாஹ்வுக்கு முன்னால வணங்குறது, காபத்துள்ளாட தவாப் செய்யவில்லை. அதுல மஹரமான ஆண்களோட உம்ராக்கா இருந்தாலும் போகணும், மஹரமான ஆண்களோட சேர்ந்து போறோம். பள்ளிக்கு கூட நபியோட காலத்துல பெண்கள் ஜமாத்துக்கு வந்தாலும் அவங்களுக்கு சத்து வேற ஒதுக்கப்பட்டுச்சு. கேளா எந்த அளவுக்கு முதலாவது நிக்கணும் ஆண்கள், அதுக்கப்புறம் ஆம்பளை பிள்ளைகள் நிக்கணும், சின்ன பிள்ளைகள் நிக்கணும். சின்ன பிள்ளைகளோட சப்புக்கும் பின்னால்தான் பெண்கள் நிக்கணும் தூரமாய். அவ்வளவு தொழுகையில ஒழுக்கம் என்ன? எப்படி கல்யாணத்துல ஒன்றா தேவையில்லை. மகரம் இல்லாத ஆணு பெண்ணும் எப்படி ஒரே மகரம் இல்லாத ஆணு பெண்ணு இந்த குரூப் போட்டோ எடுக்கணும், எப்படி வீடியோ எடுக்கணும்? தொழுகையிலே இல்ல. இப்படி முசீபத். இப்படி ஒரு கல்யாணத்தை நாங்கள் நடத்தினோம்னா பல பேருடைய முசீபத்துக்கு நாங்கள் ஆளாய் அந்த ஜோடி ரெண்டு தான் பாதிக்கப்படும். புதுசா சேர்ந்த ஜோடி அந்த ரெண்டு வாழ்க்கையில நிம்மதி இல்லாம தீனுக்கு மாற்றம் நடந்த முசீபத் கல்யாண ஊடு. சகோதரர்களே பெரியார்களே, சில கல்யாணங்களுக்கு போனதுக்கு போற எப்படி இந்த கல்யாணத்துல சாப்பிட்றேன். நாங்க எங்க சரி ஸ்டூடியோக்குள்ள வந்துட்டோமோ, ஸ்டூடியோவுக்கு போன மாதிரி தான் ஒரு ஃபீலிங்.
அங்க கேமரா குரூப் பேரை வந்து மாப்பிளோட தம்பிட கையிலையும் கேமரா, மச்சாண்ட கையிலையும் கேமரா, தாத்தோட கையிலையும் கேமரா, சாட்சிட கையிலையும் கேமரா. வாழ்க்கையில ஐடென்டிக்கும் பாஸ்போர்ட்டையும் தவிர வேற போட்டோ பிடிக்காத பொங்கலையோடையும் போட்டோ பிடிச்சி எந்த நபருடைய அனுமதி இல்லாம நாங்க போட்டோ பிடிக்கிறோம். அவட பொங்கலோடு நல்லா சொல்லி வைங்க. உங்களோட ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் இந்த முசிபத்தை செய்யறாங்க. பாரிய ஒரு மனித உரிமை மீறல் இது. வாழ்க்கையிலே போட்டோவுக்கு நிற்காத பொம்பளோட போட்டோல அவனோட வீட்டு எல்பத்துல எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லலாம். அந்த மாப்பிள்ளைக்காரனுக்கு உரிமைக்கு அவன் கோர்ட்ல கேஸ் போடுறது அந்த அளவுக்கு உரிமை. இந்த கோர்ட்ல இல்லாட்டி அல்லாட கோர்ட்ல அப்போமா நாங்க பகா கொடுத்து ஒருத்தட்ட அனுமதி கேட்டுதான் போட்டோ பிடிக்கணும். போட்டோ என்றது இஸ்லாத்துல ஈக்கா இல்லையான்றது வேற விஷயம். அத்தியாவசியம் எல்லாம் பிடிக்கிறன்றது அது அனுமதிக்கப்பட்டது அல்ல. அதுலயும் நாங்க ஒருத்தட்ட அனுமதி இல்லாம பிடிக்கிறது அவட உரிமையை மீறுறோம். இரண்டு கல்யாணத்துல முஸ்லிம் நடக்குது. அது பொண்ணு வாப்ப நல்ல வேலை எங்கிட்ட யாரு நினைவு தெரியா இந்த சபையில ஈக்கிறீங்க, இதுக்கப்புறம் முடிச்சு கொடுக்க ஈக்கிறீங்க. பொண்ட வாப்பாவோ அப்பாவோ பெரியப்பாவோ நானாவோ யாரு நல்ல விளையிக்கோங்க. உங்களோட கல்யாண கார்டுல வேண்ட போடுங்க, உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சிலவங்க போடுறாங்க மாஷா அல்லாஹ். நோ போட்டோகிராஃபி அலௌட் இல்ல, கேமரா அலௌட் இல்ல, வீடியோ போட்டோ அலௌட் இல்லைன்னு கீழே போடுறாங்க, தைரியமா போடுறாங்க. அதை மீறியும் பிடிச்சாங்கன்னா அவங்க எல்லார்கிட்ட பார்த்துக்கொள்வாங்க. இப்படி போடுங்க. உங்களோட பொண்ணோட தயவு செய்து போட்டோ பிடிக்க விடாதீங்க. உள்ளதெல்லாம் பிடிக்குது ரெண்டு. பொன் வெளியாவதற்கு நீங்க கசப்பா இருந்தாலும் ஏற்றுக்கொள்வீங்க. பொண்ணுக்கு நல்லா வெளியாவேலும் 10:30 மணிக்கு ஹால்ல இருந்து வெளியாவேலும் 11:30 மணிக்கு தான் மாப்பிள்ளையும் பொண்ணும் வெளியாகுறாங்கன்ற என்ன காரணம் தெரியுமா? அந்த வீடியோக்கும் கேமராக்கும் போட்டோக்கும் போஸ்ட் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையா பொய்யா? உண்மை. உங்களுக்கு மறுக்கேல. நான் எல்லாம் ஆதாரத்தோட பேசுறேன். ஒரு ரவர் டைம் போகுது அந்த வீடியோக்கும் கேமராக்கும். எல்லாரும் பிடிக்கிறேன் எல்லா வீட்லயும் கொண்டப்பட்டோம். ஆம்பளை வேறையா பிரிச்சு ஆம்பளை தட்டுல பொம்பளை வேறையா பொம்பளை தட்டுல. ஆனா போன பொம்பளை பொட்டோவை பிடிச்சு கொண்டு பொண்ணை தண்டை மாப்பிள்ளை கிட்டே காட்டுற பொண்ணை பாருங்கப்பா. எவ்வளவு பட்ட கேவலம் ஆயிடுச்சு. நபி அவங்க சபித்த வேலை. ஒரு பெண்ணை கொண்டு வந்து அப்படியே இன்னொரு மாப்பிள்ளை கிட்ட சொல்லி காட்டுறவரை சபிச்சுக்கிறாங்க நபி அவங்க. ஒரு ஆம்பளை இதை ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு பெண்ணுடைய இதை ஆம்பளை கிட்டே வந்து வரணிக்கிறானே, காணாம வரணிக்கிறவனுக்கே பதுவாண்டா போட்டோ கொண்டு காட்டுறவனுக்கு வீடியோ கொண்டு காட்டுற பொம்பளைக்கு எவ்வளவு பதுவா. அதனால இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுது. பெரிய முசீபத் இது. தயவு செய்து இதில் கொஞ்சம் குறைச்சுவாங்க. இதால பாரிய விளைவுகள் ஏற்படுது. பாரிய விளைவுகள் இதுல நான் தெளிவா சொல்றேன். நான் அமானிதமா சில விஷயங்கள் நான் தெளிவா மேலோட்டமா சொல்றேன். கேமரா வீடியோ இந்த ஆல்பம் செய்யறதுனால எதிர்காலத்தில் பெரிய முசீபத் ஏற்படுது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், எல்லாம் ஏற்றுக்கொள்வீங்க. இப்ப எல்லாரும் அடுத்த நாள் உட்காந்து பெரிய ஒரு பருந்துமாய் அந்த வீடியோ பண்ணின அந்த சீடிய அந்த வீடியோ காட்சிகள் அடுத்த நாள் மாப்பிள்ளையும் பொண்ணு உட்கார்ந்து பார்க்கறது கல்யாணத்துல பர்லில் ஒரு பர்லுமாய் செய்யறாங்க. பார்த்து கொண்டிருப்பாங்க. மாப்பிள்ளோட வீட்டுல உள்ளவங்க எல்லாம் அந்த வீடியோல இருந்து பொண்ணுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொண்டிருப்பாரு. என்ன பெரியம்மாட மகன், என் சாட்டோட மகன், என் நானோட மகன், இது எங்களோட பெரிய அந்த அங்கே இருக்கிறவங்க, இவன் கண்டியில் இருக்கிறவங்க, நோரடியால் இருக்கிறவங்க, இவங்க காலையில் இருக்கிறவங்க எல்லாம் ஆம்பளையோடையும் இவர் பொம்பளையெல்லாம் அறிமுகப்படுத்துவார். அதே மாதிரி பொண்ணும் என்ன செய்யும், இது எங்களோட சாச்சிரம் அவள், இது எங்களோட மாமிடம் அவள். இது ஒரு தானே சில டைம்ல நாங்கள் மனுஷன் தானே, சில டைம்ல இந்த அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிற பெண்ணை விட இவட சாட்சிட மகள் பசுந்தாயி அல்ல ஒருத்தருக்கு அழகா கொடுத்திருப்பான். இப்படி வந்து ஒரு கெட்ட எண்ணம் வராத மனுஷன் அடிப்படையில் மனசு சொல்லும், இவனோட சாட்சிட மகள் அவனைய விட நல்லா இருக்கிறாங்க. இது காலப்போக்கில் என்ன ஆகும், இவரே அந்த வைஃபை கூட்டிக் கொண்டு இவன் உமாவட்டோட கூடிய அவனோட சாட்சியோட கூட்டு போவார். இவன் உமாவட்டுக்கு போறே ஒரு மாசத்துக்கு ஒருக்கா வைஃபுடைய சாட்சி விட்டுக்கு ஒவ்வொரு கிழமையும் கூட்டு போவார். என்ன நோக்கம் பண்ணி இந்த வீடியோ சொல்லுது. இது ஒரு உதாரணம். முழு குடும்பத்தையும் ஒரே பார்வையில் எடுத்து தந்த மாப்பிள்ளைக்கே குடும்பத்து பெண்கள் அறிமுகப்படுத்தாம இப்பாவை பார்த்து கொண்டு, இது ஒரு உதாரணம். இதோட நீங்க ஒவ்வொன்றே நீங்க கெஸ்ட் பண்ணிக்கொள்ளும். இது பாரிய முசீபத். சரி, இதோட நிப்பாட்டிக்கொள்ளும். இந்த முசீபத்தை தவிர்த்து கொள்றவங்களுக்கு ஹைர் இல்லாட்டி ஷர்ரு என்றதோட நம்பிச்சுக்கொள்ளும். அடுத்து திருமணம் என்றது கண்ணியமான ஃபங்க்ஷன், எல்லோரும் லைஃப். ஊருக்கு சோபனை காட்டி கல்யாணம் நடக்குது மாஷா அல்லாஹ். ஆனா முடிச்ச ஒரு கிழமையிலிருந்து பலா ஸ்டார்ட், சண்டை, 2 சம்பந்தியும் 2 தொங்கல். என்னன்னா காரணம் ஒன்று தீன் இல்லை, தீனுடைய அமைப்புல எதிர்பார்க்கல. அடுத்தது இன்னொன்று என்ன, இவங்க அவங்கள்ட்ட இருந்தும் கூட எதிர்பார்க்கும். மாமா பார்க்கிறாரு, மருமவன் வந்து
நல்ல பிசினஸ்ல இருக்காரு, நல்ல கடை இருக்குது, எனக்கு சும்மா இருந்து கொண்டு சம்பாதிக்கிறேன், என்னை அவர் தூக்கி வைக்கணும். மருமகன் சொல்ல மாமா மாதிரி வசதியா இருந்தா நான் கொஞ்சம் பிசினஸ்ல விழுந்தாலும் என்ன மாமா கொஞ்சம் என்னைய தூக்கி விடுவாருன்ற நம்பிக்கையோட அல்லாஹ்வை மறந்து மாமா கிட்ட பிச்சை கேட்டு போறதே அவ்வளவு காரணம். எங்கட ஒரு சின்ன அங்க முடிச்சா அந்த ஃபேமிலியில முடிச்சா 3 பிள்ளைக்கு 3 வீடு கட்டி கொடுத்தீங்க, ஊட்டம் அடிச்சு கொள்ள பொண்ணு இல்ல நோக்கம் மூடு. பொண்ணுட செகண்ட் மார்க்கெட் தான், செகண்ட் கிளாஸ்ல தான் வச்சு கொள்வாரு. என்ன பிரச்சனை வந்தாலும் தூக்கி தடுத்து பேசுவான். என்ன வீடு தான் நோக்கம். வீட்டையும் எழுதி எடுத்துட்டான், வீட்டையும் வைஃபோட பேரோட சேர்த்து ஜாயிண்டா எழுதி எடுத்துட்டான். 50% இவனை கேட்காதுல. இது எங்களோட வாழ்க்கையில முசீபத்தை ஏற்படுது. எங்களுக்கு எங்கட அந்த மனைவி தான் உன்னை தெளிவா சொல்றேன். அந்த அவட மேல உடுத்திக்க உடுப்பு கூட எங்கட உடுப்பா, எங்கட சல்லி வாங்கி கொடுத்த உடுப்போடு எடுப்பா தான் கண்ணி. நாள் பொண்ணு வீட்டுல உடுப்பாட்டுறாங்க வேற விஷயம். அதுக்கு பிறகு எங்கட நான் கொடுத்தேன் என் வழிபாட்டு கூட என் மனைவிக்கு நான் உடுப்பு கொடுத்து உடுப்பாட்டணும் அப்படின்ற அளவுக்கு எடுத்த மட்டும் கண்ணி. சவரல பெரியாருங்க, இது சஹாபாக்களோட முறை. நபியவங்கள்ட்ட என்ன ஈஞ்சி கொடுக்காமையும் இல்லை, கொடுத்தாங்க. மனைவி மகள்மாருக்கு என் தடவை நபியாவும் கொடுத்தாங்க. ஆனா அந்த 4 மருமகன்மாரும் 4 மகள் 3 மருமகன். உஸ்மான் அலியெல்லாம் 2 முடிச்சாங்க. அலி ரலியல்லாஹு அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அபுல் ஆஸ் அவங்க அவ்வளவு பிரபலியம் இல்லை, மூத்த மருமகன். இவங்க ஒன்றுக்கு எதிர்பார்க்காத நபி அவங்கள்ட்ட தீனை எதிர்பார்த்தா வந்தாங்க. நபியோட குடும்பத்துல பிள்ளையோட பக்குவமா வளர்த்திப்பாங்க, ஒழுக்கமா வளர்த்திப்பாங்க. அப்படி ஒழுக்கமா பக்குவமா வளர்த்த சொல்லித்தான் எவ்வளவு சோதனை வந்தும் எத்தனையோ நாள் பின்னாம ஈண்டும் மாப்பிள்ளைய அலட்டல்ல, மாப்பிள்ளைய விரட்டல்ல, மாப்பிள்ளைய கண்டிய பொண்ணு தலைக்கு மேல பாத்துனாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் நபியவங்க ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறேன். யார் அபு அய்யூப் அன்சார் ரலியல்லாஹு வீட்டுல சாப்பாட்டுக்கு போனோன்னு இப்ப நபியவங்க அவருடைய அனுமதி வீட்டுக்காரோட அனுமதியோட இதை கொஞ்சம் எனக்கு என்னோட மாலையை கொடுக்கணும்னு சொல்லி ரொட்டியும் கறியையும் எடுத்து இதை பாத்திமா கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட அனுப்புறாங்க. என்ன தெரியுமா சொல்லி அனுப்புறாங்க? பாத்திமாட குடும்பம் 3 நாளா பசி. அலி ரலியல்லாஹு இந்த சரி போய் சம்பாதிச்சு விரட்டல்லே பாத்திமா ரலியல்லாஹு நான் நபியோட மகள், என்ன எப்படி கஷ்டப்படுத்துறீங்க, என்னைய ராணிமாய் வைக்கணும், நான் யார்ட மகள், அவர்ட மகள், இவர்ட மகள் பார்த்து தான் நீங்க அளவாக்கு வாழ்க்கை. எங்கட வாப்பா யார் தெரியுமா, எங்கட டெடா யார் தெரியுமா, எங்கட டெடா இதுவரைக்கும் எங்களே ஆட்டால் ஏற்பியே இல்லை, எங்கட டெடா இதுவரைக்கும் எங்களே பஸ்ஸை காட்டியும் இல்லை, எங்கட டெடா பசியோட போட்டே இல்லை, எங்களோட டெடா சொல்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு பேசுவாரு. ஒரு நாளைக்கு டின்னர் KFCல, இன்னொரு நாளைக்கு டின்னர் மெக்டானல்ஸ்ல, இன்னொரு நாளைக்கு டின்னர் அங்க. இந்த டைப்ல மகளை வளர்த்தமென்றா கண்ணியமான பரம்பரை அந்த பிள்ளையில உருவாகும். ஆடம்பரமா வளர்த்தீங்க மாமாமார் பாப்பாமார், உங்களோட பிள்ளையால நீங்க தான் கூட கண்ணீர் வடிப்பீங்க. இன்னைக்கு வடிக்கிறாங்க ஆடம்பரமா வளர்த்து. எதிர்காலத்துல ஒரு மாப்பிள்ளை வரைக்கிறான், அவனோட வருமானம் என்ன, அவனோட கஷ்டமா, வருமானம் போதுமா போதும், அவன் எல்லாத்தையும் சமாளிக்கிற மகளை வளர்க்கணும். ஒரு நாளைக்கு கோழி அடுத்த நாள் கருவாடாக்கி கொடுக்கணும். கருவாடு திண்டு பழகும். நீங்களே லொஸ்ஸா வேணும், உங்களே கூட மதிக்காது. என்ன வாப்பா அந்த ரெஸ்டாரண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் கூட்டு போனவர் இப்ப 1 கிலோ அரிசி வாங்கி சாராது இல்லைன்னா உங்களோட புள்ள உங்களுடைய ஒதுக்கிருக்கு. தீனையும் கொடுங்க, துனியாவையும் கொடுங்க அளவோடு. அவர் இன்னொரு விஷயம் நான் சொல்லுவார், பிரச்சனைக்கு அடுத்த காரணம் தான் எங்கட பிள்ளைகளை வெறும் சொகுசா மட்டும் வளர்த்து அந்த கிளாஸ் அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் எல்லாம் முடிக்க வச்சீங்க. நீங்க குக்கரி கிளாஸ் அனுப்புறது வேற, குக்கரி கிளாஸ் அனுப்புங்கன்னு சொல்ல வரல, வீட்டுல உங்களோட குமருக்கு வேலை பழகுங்க. இது பாரிய இன்றைக்கு டிவோர்ஸ் கேஸ்ல ஒரு 20% மிச்சம். ஒரு வேலையும் தெரியா, மாப்பிள்ளைக்கு ஒரு டீ ஊத்தி கொடுக்க தெரியா, ஊத்துறது கடமை கட்டாயம் சொல்ல வரல. அப்ப யார் ஊத்தி கொடுக்க? ஒவ்வொரு நாள் ஹோட்டல்ல குடிக்கிறேன் மாப்பிள்ளை மனுஷ தண்ணி நீங்க ஊத்த தெரியா. எனக்கு அவ்வளவு ஆடம்பரமா வளர்த்து மகளுக்கு ஒரு தூசி வேலை உனக்கு இல்லை, தண்ட ஒரு கவன கழுவ தெரியா. கரண்ட் போனா 3 நாளை கரண்ட் வெட்டினா 3 நாள் ஊத்த விடுபடியா வாஷிங் மிஷின் வேலை செய்யுது. வேலை பழகுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 7 வயசுல 6 வயசுல ரொட்டி சுட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட பெரிய ஸ்டேட்டஸ் எங்கட பொம்பளையோடு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 7, 8, 9 வயசு 10 வயசுக்குள்ள மாப்பிள்ளைக்கு ரொட்டி சுட்டு கொடுத்தாங்க. அப்ப அவங்களுக்கு வேலை செய்யணும். அடிமைகள் வச்சு வேலை வாங்குற காலம் அது. அடிமை பொம்பளையோட வச்சு வேலை வாங்குற காலத்துல அடிமை இல்லாம நான் தான் என் மாப்பிள்ளைக்கு சிறுமை செய்யணும், அவருக்கு செய்யலும் வேண்டாம். 9 வயசு 10 வயசுல அடுப்புல குந்தி ரொட்டி சுடையலும் வேண்டாம். எங்கட 18, 20 வயசு பிள்ளைக்கு ஒரு டீ ஊத்த தெரியாம கொடுத்தோம்னா எங்க வாழ்க்கை இது? ஆதாரப்பூர்வமா நான் பேசுறேன், ஊர் பேர் சொல்ல மாட்டேன். எல்லாம் கேஸ்மெண்ட் எவிடன்ஸ் மாநிலம் நீங்க சொல்லலாம். தயவுசெய்து வேலை பழகுங்க. வீட்டுல
வாஷிங் மிஷின் நீந்தோ இல்லையோ உடுப்பு கையால கழுவி பழக்கணும். ஒரு 2-3 உடுப்பு அடைக்கிற கழுவ சொல்லணும். வேலைக்காரி அடிமையாக்குறதுக்கு இல்லை, அவளை எதிர்காலத்தில் தயாரிக்கிறது, எதிர்காலத்தில் கண் குளிர்ச்சியா வாழ்றது. அப்படியே அபூபக்கர் ரலியல்லாஹு வளர்த்து சொல்லிதான் நபியோட அவ்வளவு கண் குளிர்ச்சியா வாழ்ந்தான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி வளர்த்து சொல்லிதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கண்ணியமா வாழ்ந்து சொர்க்கத்து பெண்களின் தலைவி என்ற பெயர் எடுத்தாங்க. வேலை பழக்கம், ஹிதமத் எல்லாரும் செய்யணும். ஜனாதிபதி ஒரு பொம்பளையா இருந்தாலும் ஒன்னு நாள் எழுதுவோம், ஒரு பொம்பளை ஒரு நாட்டு ஜனாதிபதியா இருந்தாலும் அவட மாப்புல சாதாரணமா ஒரு 10-15,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனா இருந்தாலும் அவரை விட அந்தஸ்து குறைஞ்சவன். ஜனாதிபதி ஐக்கிய பொம்பளை கணவனுக்கு மனைவி, கணவனுக்கு மனைவி. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவா, எல்லாம் சும்மா பேசல, உதாரணத்துல பேசுறாங்க. உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆளு, ஒரு மார்க்க அறிஞர், ஒரு இபாதத்தாளி, ஒரு தக்வாதாரி, சாதாரண வாழ்க்கை, ஏழை மனுஷன். அப்துல் மலிக் இப்னு மர்வான் அந்த காலத்து கிங், இன்னைக்கு அப்துல் மலிக் ஓஎல்ஏஎல் புக்ல தெரியுமே, வரலாறு படிச்சுட்டுமே. அப்துல் மலிக் மன்னர், இவருடைய மகளுக்கு யார தெரியுமா மாப்பிள்ளை தேடினார்? பக்கத்து நாட்டு இளவரசன் இல்ல, பக்கத்து நாட்டு பிரின்ஸ பேசல, குமாரைய பேசல, பேசினாங்க இந்த ஆளுங்க, இந்த பக்தி உள்ளவர், இந்த பேணுதலானவர், இந்த சாதாரண ஏழை, சாதாரண குடும்பம். எதை வச்சு யாரு பேசணும்? ஜனாதிபதி மர்மான வார்த்தை யார முடிச்சு கொடுக்கணும்? முடிச்சு கொடுத்தாங்க. சகோதரர்களே பெரியார்களே, சொல்ல வாரது மனைவி எவ்வளவு டிகிரி முடிச்சிருந்தாலும், கோர்ஸ் முடிச்சிக்கலும் யூனிவர்சிட்டியில, மாப்பிள்ள ஓ லெவல் ஃபெயில் ஆயிக்கலும், மனைவி பெரிய கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் செஞ்சிக்கலும், சீமா செஞ்சிக்கலும், சீமான்னு சொல்றோமே எத்தனை ஸ்டெப் எல்லாம் முடிச்சிக்கலும். மாப்பிள்ள ஓ லெவல் வரைக்கும் தான் படிச்சிருந்தாலும் கணவன் தான், மனைவி தான். மேல போயல வலகுன்ன மிஸ்ஸுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப் வலிர் ரிஜாலி அலைஹின்ன தரஜா. பெண்களை விட ஆண்களுக்கு டிகிரி கூட குர்ஆன் சொல்லுது. எவ்வளவு குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் மாப்பிள்ளை ஆட்ட ஓட்டுறவனா இருந்தாலும் கணவனுக்கு கட்டுப்படணும். அப்படி உங்களோட பிள்ளைகளை நீங்க வளர்க்கணும். டிகிரி பார்த்து பொண்ணு மாப்பிள்ளை சேர்க்கறல, அது நீங்க முந்தி பார்த்திக்கணும். இவன் பிஏ எம்ஏ மாப்பிள்ளை தேடிக்கணும், கலாநிதி பிஹெச்டி மாப்பிள்ளை தேடிக்கணும். முடிச்சு கொடுத்த மாப்பிள்ளை தான் கட்டுப்படத்தான் வேணும். இந்த மனைவி இளவரசி உள்ளவாரி ஆயிட்டார். உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி சாதாரணமான இல்முடைய கண்ணி, ஆலிம், தக்வாதாரி, இல்ம். ஆனா அந்த மாப்பிளோட மனச ஒரு நிமிஷம் சரி உடைக்கல. எந்த அளவுக்குண்டா மாப்பிளோட ஒரு சம்பவம் பார்த்த ஞாபகம், அது இன்னொரு சம்பவம் வைக்கல. மாப்பிளோட அந்த வாகனம், குதிரை கோவிலுக்கு ஒட்டகம் பாவிப்பாங்களே, குதிரை பாவிக்கல பெரும்பாலும் ஆடம்பரம் சாதாரண. அந்த வாகனங்களுக்குன்னா மிருகம், அதுக்கு கூட இவங்களோட கையால தான் போய் தீனி போடுவாங்களாம். இளவரசி எங்கட மகள் மாறலாம் என்ன பெரிய குயினா பிரின்சஸா இப்படி வளர்த்திக்கிறோமே நாங்க. மாப்பிள்ளைக்கு ஒரு குடும்பத்தும் சேருது, எல்லாம் ரெடிமேட் தான் இருக்கும். ரெடிமேட் சாப்பாடு, ரெடிமேட். வெள்ளைக்கு அந்த கடையில ரொட்டி, பவலைக்கு இந்த சாப்பாடு, அங்க பிரியாணி. மாப்பிள்ளைக்கு ஒரு பச்சை தண்ணி கொடுக்கறதுக்கு கூட மனசு இல்லாம வளர்த்தோம்னா எங்களுக்கு எங்களோட குடும்பத்துக்கு கேவலம் கூடிய சீக்கிரம் உண்டாகும். அதை வச்சுதான் முடிவு செய்வோம். எனவே பெண்களை பயிற்சி கொடுத்து வளங்க. மாப்பிள்ளைக்கும் அப்படி, ஆம்பளைக்கும் ஒழுக்கம், கட்டுப்பாடு, யாரோட சேர்றான், எங்க போறான், எப்படி உடுப்பு. 15 வயசு 20 வயசாக கூட அவனோட எதிர்கால சந்தைக்கு அவனை பழக்கணும். சின்ன வயசுல இருந்து ஆரம்பிக்கும். அவன் யாரு குடிகாரனோட சேர்றானா, அவன் செயின் போட்டு சுத்துறானா, அவன் காலுக்கு போட்டிக்கான, இதெல்லாம் முள்ள கலத்திடணும். முடிக்க போக்குல மாப்பிள்ள அந்த நாளைக்கு மட்டும் எல்லாம் கலத்திட்டு போயிட்டு அடுத்த நாள் போடுறான்டா உங்களுக்கு கேட்கணும். நீங்க பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போல மருமகளை எதிர்பார்க்கிறதா இருந்தா உங்களோட மகனை அலி ரலியல்லாஹு போல வளர்த்துட்டு தான் பார்க்கணும். சிலவங்க புரோக்கர்ட்ட சொல்றேன், நல்ல பக்குவமான பொண்ணா பாருங்க, நல்ல பக்குவமான பொண்ணு, ஆம்பளோட சிரிச்சு பேசாத, வீட்டிலேருந்து வெளியே வராத, சும்மா ஒழுக்கமான. இத்தனைக்கும் மகன் வாழ்க்கையிலே நீட்ட கலசம் போட்டில்ல, வாழ்க்கையே கட்ட கலசம்ல போகுது. 25 வயசாவே இப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு மூன்ற பொம்பளை தேடலுமா? தேடலாம். நீங்க அலி ரலியல்லாஹு போல வளர்த்த பாத்திமா போல மருமான தேடலும். நீங்க உங்களோட மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா லெவலுக்கு எதிர்பார்க்கிறேன்னா நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லெவலுக்கு கிட்ட வரும். அப்பதான் வாழ்க்கை சரியா போகும். எனவே சகோதரரை பேசிக்கொண்டே போகலாம். தீன் எடுங்க, எங்க சாராம்சம். எல்லா பிரச்சனைக்கும் தீன் தீர்வு. பிரச்சனை வர முந்தி மஷூரா கேட்டு வாழ்க்கை ஆரம்பிக்கும். வெள்ளம் வர முன்னால்தான் அணை கட்டுவோம். இப்ப மழை பெய்ய போல அரவர் மழை பெய்ஞ்சா இன்னொரு அரவர் பெய்ஞ்சா வெள்ளம் வருமெண்டா அரவருக்கு முந்தைய பொட்டானியை கட்டுவோமே இல்லையா? கீழே இருக்கிற சாமனத்தை மேலே ஏற்றுவோமா இல்லையா? ஏற்றிடுவோம்.
இல்லாட்டி வீட்டை விட்டு உமா வீட்டுக்கு மாமி வீட்டுக்கு ஆட்சி பெரியம்மா வீட்டுக்கு போகணும், முக்கியமான சாமான தரத்துக்கு ஆட்டோ பிடிச்சி போயிட்டுருமா இல்லையா? வெள்ளம் வந்ததுக்கு ஒரு மிதந்து போக மாட்டோமே. அல்லாட ஏற்பாடு படி ஒன்று வருதுன்னா அப்ப ஒரு பிரச்சனை வரும் முந்தி நாங்க அதுக்குரிய கார்டை போட்டு கொண்டோம்னா, லேப்டாப்புக்கு போடுறோம் வைரஸ் கார்டு, போனுக்கு போடுறோம் வைரஸ் கார்டு, கம்ப்யூட்டருக்கு போடுறோம். எங்களுக்கு போடாட்டி, எங்களோட லைஃபுக்கு வைரஸ் கார்டு போடாட்டி உள்ள வைரஸ் எல்லாம் தொத்தி இருக்கிறோம், பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் வந்துருமே. எனவே சகோதரர்களே, ஒவ்வொன்றையும் கேட்டு செய்வோம், படித்து செய்வோம், உலமாக்கள் அணுகி செய்வோம். பிரச்சனை வந்தாலும் அது சின்னதா முடிஞ்சிடும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிக்காஹ் கபூல் செய்வானாக. இங்க சேரக்கூடிய தம்பதிகள் அல்லாஹ் சாலிஹான தம்பதிகளாக்குவானாக. கண்ணியமான பரம்பரை அல்லாஹ் பிள்ளை பாக்கியமா கொடுப்பானாக. யார் யாரெல்லாம் இந்த மஜ்லிஸ் நிக்கா முடிச்சவங்க, பிள்ளை குட்டி உள்ளவங்க, நிக்கா முடிக்க தேவை உள்ளவங்க இருக்கிறோம், எல்லாருக்கும் அல்லாஹ் ஹலாலான ஹாஜத்தை நிறைவேற்றி தருவானாக. அதே போல சலாம் கொடுக்கும் பொழுது பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர், குறைஞ்சபட்சம் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. சலாப்ப சொல்லிட்டு அல்லாஹ் பரக்கத் செய்வானா, பாரக்கல்லாஹு லக்க என்று சரி சலாம் கொடுப்போம். ஆஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.